ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆஃபர் வால்ஸ் டைம் வால் டாஸ்கில் வந்து கிளிக்ஸுங்கிற அந்த டாஸ்க் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒரு டெமோ காட்டுறேன். சரிங்களா? இருக்கிறதுலே இந்த சர்வே டாஸ்க் ஆஃபர் கிளிக்ஸ்லேயே டாஸ்க் தான் ரொம்பவுமே ஈஸியான டாஸ்க். யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக சுலபமாக இது ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டாஸ்க் மேலே வந்துகிட்டே இருக்கும். ஸோ டெய்லி நீங்கள் கிளிக்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டாஸ்க் வந்து இருக்கும். டாஸ்க் சப்போஸ் இல்லைன்னா உங்களுக்கு ரெட் கலரில் 24 ஹவர்ஸ் கழிச்சு வரும், அந்த மாதிரி காட்டும். சரிங்களா? ஸோ உடனே நீங்கள் வந்து டாஸ்க் நமக்கு வரலன்னு நினைக்க வேண்டாம். அது வரும்போது நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ வந்து எப்படி வந்து கிளிக்ஸ் டாஸ்க் பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்து ஒரு பேஜ் கொடுத்துருவாங்க, டெலிகிராமோ இல்லை டைம் வாலோ இல்லைனா வேறு ஏதாவது கூகுள் வெப்சைட் ஏதாவது கொடுத்துட்டு அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 30 செகண்ட்ஸ் இந்த பேஜ் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்தா 14 பாயிண்ட் அப்படி போட்டிருக்காங்களே, இதே மாதிரி தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் 5 செகண்ட்ஸ் பார்த்தாலே 14 பாயிண்ட் இருக்குது. ஸோ செகண்ட்ஸும் பாயிண்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி 1 or 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஒரு கிளிக்ஸ் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட் 700 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் கூட வரும். ஸோ அதனால் நம்ம அடிக்கடி கிளிக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டாஸ்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ வந்து வியூ பண்ணிக்கோங்க. அவங்க சொன்ன அந்த 30 செகண்ட்ஸ் வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். வேறு எதுவுமே அதில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி எதுவும் செய்யக்கூடாது. அவங்க சொன்ன அந்த பேஜை மட்டும், அவங்க சொன்ன அந்த செகண்ட்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து பேக் வரணும். சரிங்களா? இப்போ அவங்க சொன்ன மாதிரி அந்த வியூ கிளிக் பண்ண அந்த பேஜ் வருது இல்லையா, ஒரு சில நேரம் இந்த மாதிரி ஒரு கேமோட பேஜோ இல்லைனா ஏதோ ஒரு வீடியோஸோட பேஜாக கூட இருக்கலாம். ஒரு சில நேரம் ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டோட பேஜாகவும் வரும். சரிங்களா? இந்த மாதிரி மாற்றி வரும். அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணணும். அவங்க எத்தனை செகண்ட் பார்க்க சொல்லியிருக்காங்க அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து பேக் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம இதை வந்து 30 செகண்ட்ஸ் வியூ பண்ணிட்டோம். இப்போ வந்து மெதுவாக பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா பார்த்தீங்களா, நோ ஆட்ஸ் அவைலபிள், அவ்வளோதான். இதை வந்து அதை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க, அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டாஸ்க்கு போயிடும். மறுபடியும் டாஸ்க் இருந்துச்சுன்னா மறுபடியும் காட்டும், இல்லைனா இந்த மாதிரி 24 ஹவர்ஸ் காட்டும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த 14 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 0 இருந்துச்சு, 14 பாயிண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் கிளிக்ஸ் வந்து ரொம்பவுமே ஈஸி. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் அப்லோட் பாயிண்ட் வந்து 100 பாயிண்ட்ஸ் ரீச் ஆகுமே நீங்கள் வந்து டெய்லி வித்ட்ரா பண்ணிடணும். சரிங்களா? என்னோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.